தேவனுக்கோடு இணைஞ்சி, ஆண்டவரே எனக்கு நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீங்க பேசுங்க இயேசுப்பா, நான் அதன்படி நான் ஜீவிக்கிறேன். நான் ஒரு நாள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அங்கே போயிருந்தேன். அப்போ அந்த ஒரு வயசான மனுஷன் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து பைபிள் வச்சு படிச்சுட்டு இருக்கிறார். வயசான மனுஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யார் அங்க போறாங்க, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, யாரை பத்தியும் ஒரு டிஸ்டர்பே ஆகுது. அவர் பாட்டுக்கு அந்த வேதத்தை வாசிச்சுட்டு. அப்போ வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அந்த மகனை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவார். இன்னைக்கு நமக்கு சகல வசதிகளும் செய்து நம்ம வீட்டில் எல்லாமே இருந்தும் இந்த வேதம் வந்து ஒரு ஷெல்ஃப்ல ஏதோ ஒரு மூலையில கிடக்கும். வேண்டாம், இப்படி இருக்கக்கூடாது. நாம் பிரியமாக இருக்கணும், அவர் வார்த்தையின்படி நடக்கணும், அவருக்கு பயந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் சொல்லியிருக்க இந்த 112ஆம் சங்கீதத்தின்படி நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நாம் மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகள், பேர குழந்தை, நம்ம சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தது வாசிமா. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும், தப்பு செய்ய மாட்டோம். நம்மளுடைய கையின் காரியங்கள், நம்ம செய்கிற எல்லா காரியம் நீதியும் நேர்மையுமா இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம ஜீவிக்கும் போது அந்த நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்லி நம்ம எப்படி பண்ணுவோம், we draw God towards us. இந்த வசனத்தின்படி நம்ம ஜீவிக்கிறோன்னு வைங்களேன், தேவன் அவரால் சும்மா இருக்க மாட்டார், நம்ம கிட்டே இருப்பார். ஏன் பிள்ளை ஏன் வார்த்தையின்படி நடக்குது, எனக்கு பிரியமாக நடக்குது, நான் போய் அந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன். நமக்கு நம்ம சுற்றிலும் நமக்கு ஃபேவர் கிடைக்கும். இனத்தார், ஜனத்தார், குடும்பத்தில் சார்ந்திருக்கிறவங்க, நம்ம எங்கெங்கெல்லாம் இடைப்படுறோமோ அந்த இடைப்படுகிற இடங்களிலெல்லாம் தேவனுடைய இரக்கத்தை நம்ம பார்ப்போம். நான் என்ன கண்ட ஆண்டவர்கிட்ட எனக்கு இவ்வளோ கிருபை கிடைக்குது, எல்லாரும் என் மேலே ப்ளீஸிங்காக நடக்கிறாங்களே, அந்த உணர்ற தாட்ஸ் நமக்குள்ள வரும். சிச்சுவேஷன் கர்த்தர் செய்வார். ஏன்னா அந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறோம் இல்லைங்களா. செம்மையாய் நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும், அவர் வழியில் சொன்னபடி நான் ஜீவிக்கிறேன். வலதுபுறமோ இடதுபுறமோ நான் சாயக்கூடாது. அவர் கொடுத்துருக்கிற ஓட்டத்தில் நான் உண்மையாக ஓடணும். அந்த வைராக்கியத்துக்குள்ளே நம்ம வருவோம். அடுத்த வசனம் வாசிமா. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் அசைக்கப்பட முடியாது. அப்போ அவனுடைய வழிகளில் ஒரு பிசரும் காணப்படாது. அப்போ அவன் எவ்வளோ ரைட் ஸ்டாண்டிங்காக நிற்பான்னு பார்த்துக்கோங்க. அவர் சொன்ன வார்த்தையின்படி வாழ்வாங்க, அவங்க செய்வாங்க. அவங்களோட வாழ்க்கையில் எந்த தாறுமாறு கிடையாது. மேனிப்புலேஷன்ஸ், எக்ஸாம்பிள், மேனிப்புலேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இப்படி போட்டு அப்படி போட்டு, அந்த காரியங்களெல்லாம் வராது. ஏன்னா தெய்வ பயம் இருக்கும். தப்பு செய்கிறதுக்கு பயம் இருக்கும். ஐயோ நான் எப்படி இந்த தப்பு செய்ய முடியும். யோசேப்பு அப்படி தானே சொன்னான். இப்போ போர்த்திபாருடைய மனைவி இழுக்கும் போது அவன் துண்டு கூட வானான்னு சொல்லி தூக்கி போட்டு ஓடுறான். என் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இந்த தப்பு செய்வேன். அடுத்த வசனம் வாசிமா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஸோ நல்ல சிச்சுவேஷனை பார்த்துக்கோங்க. அதாவது நமக்கு நம்ம லைஃப்பில் கான்ட்ரரியான காரியங்கள் வந்தாலும் அவன் அசைக்கப்பட மாட்டான். ஏனென்றால் என் தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும். நான் கர்த்தருக்கு முன்பாக நீதியும் செம்மையுமான ஒரு வழியில் நான் நடக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும். மனுஷனுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் விருதாவாக மாற்றுவார். அவன் போடுவான், பிளான் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாமான் பிளான் போட்டாப்புல யூத ஜனங்கள் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுன்ட்டு. ஆனால் அங்கே இருந்த தெய்வ மனுஷனாகிய மொர்தெக்காய் தேவனோடு பேசிகிட்டே இருந்தார். இந்த அநியாயம் நடக்கக்கூடாது. கர்த்தர் அங்கே ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறாரு. அதுவரைக்கும் இருந்த ஒரு வாட்ச்மேனாக வாழ்ந்த ஒரு மனுஷன் மொர்தெக்காய் ஓவர் நைட்
செகண்ட் இன் கமாண்ட் ஆஃப் த கிங்குக்கு வந்தார். எப்போ? அவர் நீதியும் நேர்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் காணப்பட்ட போது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். அதுக்கு மூல காரணம் என்னன்னா, வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். இன்னைக்கு தேவ வசனத்தை படிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த படித்த வார்த்தையை நம்மளுடைய லைஃப்பில் கொண்டு வரணும். அதன்படி ஜீவித்து கர்த்தருடைய பிரியமான ஒரு வழியில் நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மை செம்மையான வழியில் நடத்துவோம். அடுத்த வசனம் வாசிமா. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். ஸோ இவன் போய் சத்துருக்கு கிட்ட போயிட்டு சண்டை போடுறது கிடையாது. அவன் ஜஸ்ட் இக்னோர்ஸ். அவனுக்கு விரோதமாக எழும்புற எல்லா காரியத்தை குறித்து அவன் அதை பற்றி சட்டையே பண்ணுறது கிடையாது. ஏனென்றால் தன் இருதயம் தேவன் மேல் பற்றி கொண்டிருக்கிறது. அவனுடைய வழி கரெக்டாக இருக்கு. இப்போ பயந்தாதான் நம்ம எதுக்காவது தப்பான வழியில் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஆனால் நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது என் வழி கரெக்டாக இருக்குது, கர்த்தர் சொன்னபடி என் வாழ்க்கை நான் காத்துக்கொண்டிருக்கேன், அப்படி நடக்கும்போது அவன் எந்த காரியத்துக்கும் அவன் பயப்பட மாட்டான். அடுத்த வசனம் வாசிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை எப்படியா? எப்போ அவன் வாரி இறைக்கும் போது அவனுக்குள்ள சர்ப்ளஸாக காணப்படும் போது தான் அதிகமாக தன்னுடைய காரியங்களிலே ஆகாரம், தனக்குண்டான காரியங்கள் எல்லாத்துலேயும் அதிகம். அப்போ என்ன பண்ணுறான்? வாரி இறைக்கிறான், ஏழைகளுக்கு கொடுக்குறான். அப்போ என்ன நடக்குது? கர்த்தர் அவனை உயர்த்துகிறதை துன்மார்க்கம் பார்த்து பல்லு கடிப்பான். என்னடா இவன் பண்ணுறான், அவன் பண்ணுற மாதிரி தானே நானும் இருக்கிறேன், ஆனால் இவன் மாத்திரம் வித்தியாசமாக இருக்கிறானாக்கா கர்த்தருடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறபடினால். வாசிமா அந்த வசனத்தை இன்னொரு வருஷம் வாசி. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அடுத்த வசனம். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும், துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கருடைய ஆசை அழியும். சரி, ஸோ செல்ஃப் எக்ஸ்பிளைன்ட். ஐ திங்க் இந்த வேத வசனத்தை படிக்கிறனால நீங்கள் அடைய போகிற நன்மைகளை குறித்து ஒரு ஸ்மால் ஜிஸ்ட் தான் சொல்லியிருக்கேன். கிறிஸ்தவமே நீ எங்கே செல்கிறாய்? சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறோமா? அவர் ஒவ்வொரு காரியமும் நமக்கு பதிலாக இந்த வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார், அதன்படி ஜீவிக்கிறோமா? இல்லை நம்ம சொந்த வழிகளில் நடந்து இதுதான் ஆண்டவர் சொல்கிற வழின்னு சொல்லிட்டு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்தவமே நீ எங்கே செல்கிறாய்? சிந்தித்து பாருங்கள். எங்கெங்கெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் மாறுதல் கொண்டு வரணும்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ தயவுசெய்து கர்த்தருக்கு பிரியமான வழியில். ஏன்னா காலம் கொடிதாக இருக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நாம் தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்து அவருடைய சத்தியத்தில் நம்மளை நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, நம்ம ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிற தேவாதி தேவன் நீர், கர்த்தாதி கர்த்தர் நீர், ராஜாதி ராஜாதி ராஜா, அண்ட சராசரங்களை படைத்தவர் நீர். உம்முடைய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையாகப்பட்டது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இந்த பூமியை நீர் உருவாக்கி இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்து இந்த பூமிக்குண்டான சகலவற்றையும் புல் பூண்டிலிருந்து அனைத்தையும் மிருக ஜீவன்கள், மரஞ்செடி கொடிகள், மச்சங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையினால் உருவாக்கி எங்களுடைய சந்தோஷத்துக்காக இந்நாள் வரைக்கும் எங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை அனைத்தையும் நீர் பூர்த்தி செய்கிற என் தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரும் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஹலோ,
ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.